இவ்வளோ டெடிகேட்டா வேலை பார்க்குறவங்க ரொம்ப அபூர்வம் சூர்யா. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவள் உன் மேலே தான் கேர் எடுத்துக்கிறா. சரி அதை விடு, இது உனக்கு புரிய போகிறதில்ல. அம்மா ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, நீ சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிடு. நீ வா, சேர்ந்து சாப்பிடலாம். இல்லை, நான் மீராவோட சாப்பிட்டுக்கிறேன். பங்கஜ், பங்கஜ், எப்பவும் என்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற மீரா பங்கஜ் கிட்ட இருந்து நான் விலகி போறேன்னா ஒரு நாள் கூட அணுவை பார்க்காம என்னால இருக்க முடியலையே. ச்சே, நான் அவ்வளவு பலகீனமான ஆயிட்டனோ. இது நல்லதில்ல சூர்யா, இது வேண்டாம். அனு ஏன் இன்னைக்கு வரல? ஏன் இன்னைக்கு திடீர்னு லீவு? அவளாவது ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே. ஒருவேளை அவளுக்கு உடம்பு சரியில்லையோ, இல்லைன்னா பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன விஷயத்தினால அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமோ. வயசு பொண்ணு ஒருத்திக்கு திடீர்னு டிரான்ஸ்ஃபர்னா அதை எப்படி எடுத்துப்பாங்க? நான் ஏன் இதை பற்றி யோசிக்கவே இல்லை? ரொம்ப செல்ஃபிஷாக மாறிட்டு வரணும். நாம பண்ண தப்புக்கு அவங்க வீட்டுக்கு நேராக போய் மன்னிப்பு கேட்கறது தான் நியாயம். எஸ், அதுதான் கரெக்ட். வாங்க. வாங்க வாங்க. ஆண்டி, நீங்க என்ன போவானே கூப்பிடலாம். ஃபீல் ஃப்ரீ. கல்யாணம் கூட ஆகாத சின்ன பையன் ஆண்டி. சரி சரி, வீடு கொஞ்சம் சின்னதுதான். ஆனா வீடு ரொம்ப அழகா இருக்கு ஆண்டி. ஐயோ, ஷூ ஷூ ஷூ. ஓ சாரி. உட்காருங்க. தேங்க்யூ. காபி சாப்பிடுறீங்களா? வை நாட்? ஐயே, வைனா அதெல்லாம் எங்க வீட்ல கிடைக்காதுங்க. காபி இல்லைன்னா டீ தான். காஃபி. சரி. உப்பு வாங்க மறந்துட்டேனே. என்னது? காஃபிக்கு உப்பு போடுவீங்களா? ஐயோ, உப்பு காப்பிக்கெல்லாம் இல்ல, பயப்படாதீங்க. வீட்ல உப்பு தீந்து போச்சு. வர வழியில வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். உங்க கூட கார்ல வந்ததுல அது மறந்து போச்சு. இப்போ உப்பு வாங்க திரும்ப நான் போகணும். இதுக்கு போய் இவ்ளோ டென்ஷனா? ஆம்பளைங்களுக்கு என்னப்பா தெரியும், பொம்பளைங்களுக்கு தானே தெரியும் இந்த கஷ்டம் எல்லாம். எப்படியும் நான் சமைச்சு தானே ஆகணும். அப்ப சமைக்காதீங்க. என்னது? அது எப்படி முடியும்? நான் சீரியஸா தாங்க சொல்றேன். இன்னைக்கு உங்களுக்கு சமையல் வேலையில இருந்து லீவு. ஐயோ கடவுளே, உண்மையை சொல்லணும்னா நீ பேசுறதுல பாதி எனக்கு புரியவே மாட்டேங்குதுப்பா. ஐயோ, அதாவதுங்க, ஒரு வருஷம் முழுக்க இங்க எல்லாருக்குமே நீங்க சமைச்சு போறீங்க இல்லையா? எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு லீவு. இன்னைக்கு உங்களுக்கு லஞ்சுக்கு நான் தான் ஸ்பான்சர். ஓகேவா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. சும்மா இருங்க ஆண்டி. இன்னைக்கு வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? ஆமாமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாங்க வெஜ் தான். ஓகே. and it's done. அப்படினா ஆர்டர் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தங்க. ஓஷியாடி. அப்படின்னா என்ன தெரியுமா பங்கஜ்? நல்ல சாப்பாடுன்னு அர்த்தம். ஓ, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்ல. ஜாப்பனீஸ்ல. ஓ, யூ நோ வாட் பங்கஜ், ரொம்ப நாள் ஆச்சு. ஜாப்பனீஸ்ல பேசியா? இல்ல, இந்த மாதிரி நிம்மதியா சாப்பிட்டு. ஓ, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மீராஜி? தெரிஞ்சிருந்தோம் கேக்குறீங்களே பங்கஜ், இன்னைக்கு அனு வரல. அதான் கைண்ட் ஆஃப் ஹாப்பியா இருக்கேன். அனு வரலன்னு நல்ல லஞ்ச் சாப்பிட்டீங்களா? மீராஜி, எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புலிவால நாம விட்டாலும் புலிவாலு நம்மள விடாதுன்னு. அனு ஆபீஸ் வரலனாலும் நீங்க அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களே, அதுதான் சொன்னேன். யோசிக்கிறதெல்லாம் இல்ல பங்கஜ், இட் இஸ் தட் ஐ அம் ரிலாக்ஸிங். நீங்க இப்படியே இருந்தா ஆபீஸ்க்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. யா,
ஆனா அதுக்கு நீங்க ஒண்ணு பண்ணணும். உங்க ஊர் பக்கம் யாரும் இருக்காங்கன்னு சொன்னீங்களே, வாட் இஸ் தட் காய் நேம்? பியர் பாபா. அவர்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க, எனக்கு இதே மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு. மீராஜி, ம்? இந்த பென் டிரைவ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்கு? தெரியல, Let's see. பாருங்க. பங்கஜ், என்ன வீடியோ இருக்கு இதுல? என்ன வீடியோ இருக்கு? பங்கஜ், நம்ம கம்பெனியோட சிசிடிவி ஃபுட்டேஜ். இதை ஏன் பென்டிரைவ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க? நாம பார்க்கும்போது வெறும் டாம் அண்ட் ஜெர்ரில வந்துச்சு. எப்படி வந்துச்சு? வாட்? ஒன்றும் இல்லை. ஹலோ. யா சார். ஓகே ஓகே சார், ஐ வில் பி தேர். ஓகே. ம். ஓகே பங்கஜ், ஐ ஹேவ் a small meeting. I'll be back. ஓகே. Yeah. என்னங்க உங்க பென் டிரைவ்? போன் பண்ணா சாப்பாடு வீட்டுக்கே வந்துருமா? ஆமா மேடம். ஐயோ, என்னால நம்பவே முடியல. காசு எவ்வளவு பாச்சு? பணம் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க மேடம். போன்லயே காசும் கொடுத்துட்டாங்களா? ஆமா மேடம், போன்லயே பே பண்ணிட்டாங்க. போனுன்னு ஒண்ணு வந்ததும் வந்துச்சு, யாரும் பணத்தை கூட கையில தொடறது இல்ல போல. வெயில்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், தண்ணி குடிக்கிறியாப்பா? தண்ணிலாம் வேண்டாம் மேடம், இதான் எங்க வேலையே. நான் வரேன் மேடம். சரி. உலகமே ரொம்ப சின்னதாயிடுச்சு இல்லப்பா? கரெக்ட், உள்ளங்க அளவுதான். அனு, நான் கார்ப்பரேஷன் ஆபீஸ் போயிருந்தல, அங்க இந்த தம்பி வந்திருந்தாங்க. நீல். அனு, நீ எங்க? ஹலோ, அத நான் கேட்கணும். நீ எங்க இங்க? அனு, உனக்கு ஏற்கனவே இந்த தம்பியை தெரியுமா? அம்மா, இவர் எங்க ஆபீஸ்ல புதுசா வேலைக்கு சேர்ந்தவரு. சீரியஸ்லி அனு, வாட் a coincidence யார். அதான் சொன்னேனேப்பா, உலகம் ரொம்ப சின்னதாயிடுச்சுன்னு. ஆனா அதுக்குன்னு இவ்ளோ சின்னதா? ஓ மை காட். ஆனா ஒன்னு ஆண்டி, உலகம் சின்னதானாலும் உங்க காலனி வாசலோட குப்பை மட்டும் ரொம்ப பெருசாச்சு. அனு, நம்ம காலனி குப்பை பிரச்சனையே இந்த தம்பி வந்துதான் சரி பண்ணி கொடுத்தாங்க. ஆபீசர்ட்ட எல்லா பேப்பரையும் கொண்டு போய் கொடுத்தேன். இருந்தாலும் அந்த ஆளு அந்த பேப்பரை கொண்டு வா, இந்த பேப்பரை கொண்டு வா, உன் புருஷன் யாரு, பொண்டாட்டி யாருன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சான். தம்பி தான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்தாங்க. நீ ஏன் கார்ப்பரேஷன் ஆபீஸ்க்கு போன? நான் அனு, என்ன கொஞ்சம் மரியாதையா பேசு. ஐயோ நோ ஆண்டி, எனக்கு இந்த நீங்க வாங்க போங்கன்றதெல்லாம் செட்டே ஆகாது. இப்படியே பேசிட்டோம். எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருந்தது. எங்க பாட்டி வீடு அங்கதான் இருக்கு. அப்பப்போ லீவுக்கு போவேன். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அது விஷயமா ஆன்லைன்ல கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா வேலையும் நடக்கலையே. அதான் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போயிட்டு வந்தேன். அனு, நான் சாப்பாடு வேணாம்னு தான் சொன்னேன். இருந்தாலும் தம்பி போன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீ ஏமா ஒத்துக்கிட்ட? இல்லம்மா, நான் வேணான்னு தான் சொன்னேன். நான் எவ்வளவு சொன்னேன், அவங்க கேட்கல. எவ்வளவு சாப்பாடு இருக்கு பாரு, 3 வேளைக்கு சாப்பிடலாம் போல. எக்ஸ்கியூஸ் மீ, 1 செகண்ட். ஹலோ மேம். ஷுவர் மேம், நான் இங்கே அனு வீட்டில் தான் இருக்கேன். பேசுறீங்களா மேம்? தரவா? ஓகே மேம், ஓகே. நான் வரேன் மேம். see you. யா பாய். மீராஜி, கான்ஃபரன்ஸ் ஹால் ரெடியா இருக்கு. சார் எங்க?
ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்னு வெளியே போனாரு. உங்ககிட்ட சொல்லலையா? எனிவே நீல் இப்ப வந்துருவான். அனு வீட்ல இருக்கானா? வாட்? அனு வீட்லயா? யா. ஏன் பங்கஜ் ஷாக்கா இருக்கா? இந்த காலத்து ஜெனரேஷன் செம்ம ஃபாஸ்ட். நீல் புதுசு, கொஞ்சம் ஆபீஸ்ல ஹெல்ப் பண்ணுன்னு அனு கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க 2 பேரும் இவ்ளோ சீக்கிரம் ஜெல் ஆவாங்கன்னு நான் கூட நினைக்கல. எனிவேஸ் கிரேட். ஓகே பங்கஜ், லெட்ஸ் ஸ்டார்ட் தி மீட்டிங். நீல் வரப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே? நீ ஏன் என் வீட்டுக்கு வந்திருக்கன்னு மீரா மேம் கிட்ட சொன்னா என்ன? அதானே நிஜம். அதானே சொன்னா என்ன தப்பானு? சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். மேம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ, எவ்வளவு சாப்பாடுலாம் வாங்கியிருக்க, சாப்பிட்டு போப்பா. பரவாயில்ல ஆண்டி, நெக்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றேன். சரிப்பா, அடிக்கடி வந்துட்டு போ. ஓகே ஆண்டி, ஷோர். See you அனு. See you. என்ன அவ்வளோதானா? கார் வரைக்கும் வந்து பாயெல்லாம் சொல்ல மாட்டியா? எனக்கும் இந்த இடம் வேற புதுசு. போமா, போய் வழி அனுப்பிச்சிட்டு வா. பாய் ஆண்டி. பாய். இவன் யார்? இவன் புதுசா இருக்கா? இவ வேற சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு போறா. சோ இது உங்க பிளான்? எது? இது கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் என்ன முட்டாள? பங்கஜ், நீங்களே எதையும் கற்பனை பண்ணிக்காதீங்க. நான் எந்த பிளானையும் பண்ணல, எல்லாம் அதுவா நடக்குது. ஓ, அதுவா நடக்குது? இதை நான் நம்பணும். ஜாக்கிரதை மீராஜி, ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஆகாது. அந்த பழைய மைண்ட் செட்ல இருந்து வெளியில வாங்க பங்கஜ். ஸ்பீடா போனா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆயிடுமா? நோ 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 நோ. ஆமா, முயல் கதை தெரியும்ல உங்களுக்கு? ரொம்ப பழைய ஸ்கூல் பங்கஜ் நீங்க. நம்ம ஆபீஸ சுத்தி பாருங்க. ஒரு புது ஜெனரேஷன் எப்படி தலையெடுத்துட்டு இருக்குன்னு பார்த்து தானே இருக்கீங்க. நீங்க என்னடானா இன்னும் முயலாமன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமையோ முயலோ, வாழ்க்கையில ஜெயிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பங்கஜ். ஜெயிக்கிறத தக்க வச்சுக்கிறது அதை விட முக்கியம் மீராஜி. நேரம் முடிய போகுதுடி. படுத்தாத ரம்யா, நான் தான் சொன்னேன்ல சூர்யா சார் பிஸியா இருப்பாருன்னு. ஆமா, அவரு பிஸியா இருந்தா என்ன, நானே அவருக்கு போன் பண்றேன். நீ பண்ணாம போ. ஆனா டைம் இப்ப 5 ஆயிடுச்சுடி. ஏன்டி போய் சொல்ற? 4:59 தான் ஆகுது. ஒரு நிமிஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். நீ வேணா பாரு, சூர்யா சார் நிச்சயமா கால் பண்ணதான் போறாரு. ஆமா, இவ பெரிய ஜோசியக்காரி, ஜோசியம் சொல்ல வந்துட்டா. ஜோசியம் இல்ல ரம்யா, நம்பிக்கை. நான் சொன்னல ரம்யா, சூர்யா சார் நிச்சயமா கால் பண்ணுவாருன்னு. சூர்யா சார், சார் உங்களுக்கு 100 ஆயுசு. ரம்யா, நான் சொன்னேன்ல, அங்க பாரு சூர்யா சார். அனு, என்னடி ஆச்சு உனக்கு? என்னடி சொல்ற? சூர்யா சாரடி. ரம்யா, எங்கடி போனாரு? எப்படி வந்தாரு? இல்ல ரம்யா, இப்போ எங்க இருந்தாரு? எல்லாம் உன்னோட பிரம்மடி. என்னது பிரம்மையா? பார்த்தேன்றேன்.
எங்கடி உன்னோட எனக்கு பெரிய ரோதனையா போச்சு. என்னடி சொல்ற ரம்யா? எனக்கு என்னமோ ஆயிடுச்சு ரம்யா. சரி விடு, சில சமயம் அப்படிதான் தோணும். இதெல்லாம் சகஜம்தான், எல்லாம் சரியாயிடும், நீ ஒண்ணு கவலைப்படாத. இல்ல ரம்யா, இப்ப கூட இங்க நின்னுட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ரம்யா நல்லா பார்த்து சொல்லுடி, உனக்கு தெரியலையா? தெரியலையே அனு, காலையில இருந்து இதே மாதிரி தான் எனக்கு தோணிட்டே இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. சார், ஏன் சார் என்ன போட்டு இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? காலும் பண்ணல, என்ன பார்க்கவும் வரல, பைத்தியம் பிடிக்க வைக்கிறீங்க. நான் ஒண்ணும் பண்ணலப்பா, நான் ஒரு அப்பாவி. சார், நீங்க நிஜமா வந்திருக்கீங்களா? இது என்ன கேள்வி? ஐயோ, இப்போ ரம்யாவை காணோம். ஏன் சார் இப்படி பண்றீங்க? நான் ஃபோன் பண்ணுவேன்னு அவ்வளவு நம்பிக்கையா? கொஞ்சம் இல்ல சார், ரொம்பவே. அதான் நேர்ல வந்துட்டீங்களே. ஏன் வந்தேன்னு கேட்க மாட்டியா? மாட்டேன். ஏன்? கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. மறந்து போச்சா? அதான் பாதி வழியிலேயே பஸ் நிறுத்தி ஏன் என்ன திரும்ப கூட்டிட்டு வந்தீங்கன்னு. சரி விடுங்க சார், அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகணும்? எங்க அப்பா அம்மா தனியா இருப்பாங்கன்னு திரும்ப கூட்டிட்டு வந்தீங்க, அதானே? இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சான்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கீங்க, சரியா சார்? சரி வாங்க. எவ்வளவு கூட்டினாலும் இந்த வீட்ல குப்பை மட்டும் குறையவே குறையாது. ஒண்ணும் இல்ல, எனக்கு வேலை கொடுக்கணும், வேற என்ன? வாங்க சார். அம்மா, அம்மா, என்னடி? இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. ஐயோ சார், வாங்க சார் வாங்க. எவ்வளவு நாளாச்சு வந்து. சும்மா வாங்க. ஓ, கலட்டிட்டீங்களா? சரி வாங்க சார். வாங்க சார். என் கை அழுக்கறதுக்கு தண்ணி எடுத்து கொடுமா. உட்காருங்க, உட்காருங்க சார். சூர்யா சார் கூட்டு வரணும், நிக்க முன்னாடி சொல்ல. அம்மா, சார் வர்றது எனக்கே தெரியாதுமா. எதுக்கடி கத்தி பேசுற? இல்ல, நான் வர்றது அனுக்கே தெரியாது. நான் வேணா போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு வரட்டுமா? சார், ஸ்வீட் எடுத்துக்கங்க.